தற்போதைய ட்ரெண்டிங்கிற்கு ஏற்ப ரஜினி சாருமே மல்டிஸ்டார் படங்கள்ல நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஜெயிலர், வேட்டையன், கூலி அப்படின்னு அடுத்தடுத்து மல்டிஸ்டார் படங்கள்ல நடிச்சிட்டு இருக்க ரஜினி சார் மேலும் ஒரு மல்டிஸ்டார் படத்துடைய ஐடியாவை பிரபல இயக்குனர் ஒருவர் சொல்லியிருக்காரா. ரஜினி சாரை வைத்து முத்து, படையப்பா அப்படின்னு பிளாக் பூஸ்டர் வெற்றிகளை கொடுத்தவர் தான் இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார். இவர் கடந்த 2010ஆம் ஆண்டு ரஜினி சாருடன் மீண்டும் கூட்டணி அமைச்சிருக்காரு. ரஜினி சார் மற்றும் கே.எஸ். ரவிக்குமார் கூட்டணியில ராணா அப்படின்ற திரைப்படம் உருவாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. சோ அந்த படத்திற்கு பூஜ்ஜியமே போட்டு படப்பிடிப்பையுமே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு சில நாட்கள் படப்பிடிப்பு நடந்து வந்த நிலையில ரஜினி சாருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால அந்த படம் பாத்தீங்கன்னா கைவிடப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து சில மாதங்களுக்கு முன்பு ரஜினி சார் கே.எஸ். ரவிக்குமாரை அழைத்து ராணா கதையை மீண்டும் கேட்டிருக்காரு. கதை கேட்ட ரஜினி சார், கதை சிறப்பாக இருக்கு, பிரம்மாண்டமான கதை அப்படின்றதுனால நிறைய வேலை இருக்கும் அப்படின்னு நினைப்பதாக சொல்லியிருந்தாரு. சோ அப்போது பாத்தீங்கன்னா கே.எஸ். ரவிக்குமார் இந்த படத்தை ஒரு மல்டி ஸ்டார் படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ ராணா திரைப்படத்துல ரஜினி சார் முதல்ல ட்ரிபிள் ரோல்ல நடிப்பதாக இருந்ததா. ராணா, சேனா, வீரா அப்படின்ற படத்துல 3 ரோல்கள் ரஜினி சார் நடிப்பதாக அப்போதைக்கு இருந்திருக்கா. ஆனா தற்போது அந்த கதையை படமாக்கினா வீரா அப்படின்ற ரோலுக்கு இளம் நடிகர்கள்ல ஒருவரான கார்த்தி இல்லனா தனுஷ் அவர்களை நடிக்க வைக்கலாம் அப்படின்னும், நீங்க ராணா, சேனா அப்படின்ற டபுள் ரோல்ல நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஐடியாவை சொல்லியிருக்காரா. சோ இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் இந்த ஐடியா வேற லெவல்ல இருக்கே, இப்போது கூட இதனை படமாக பண்ணலாமே அப்படின்ற ஒரு கமெண்ட்டையுமே அடிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.